அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய பாடத்தின் நாம் ரஸ்முல் ஹத் என்று சொல்லக்கூடிய பாடத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதாவது ரொம்ப முக்கியமான பாடம் இது. குர்ஆனில் எக்ஸ் அல்லது ஓ போன்ற அடையாளங்கள் அலிஃப் மேலே வந்தால் அந்த அலிஃபை உச்சரிக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், அலிஃப் மேலே என்ன வந்திருக்குது? 0 வந்திருக்கு. இந்த அலிஃபை ஓதக்கூடாது. அது மாதிரி இந்த அலிஃப் மேலேயும் எக்ஸ் வந்திருக்கு. இந்த அலிஃபை ஓதக்கூடாது. அருமையான பாடம் இது. இன்னொன்று உங்களுடைய வசதிக்காகவே நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த வார்த்தை குர்ஆனில் எந்த இடத்தில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யிருக்கோம், சூரா நம்பரையும் ஆயத்து நம்பரையும் நாம் போட்டிருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் ஓதுறேன், என் பின்னால் ஓதுங்கள். ரெடியா? லாக்கின்ன, இந்த அலிஃபை ஓதக்கூடாது. லாக்கின்ன இதை ஓதுங்க. மலஇஹி, இந்த அலிஃபை ஓதக்கூடாது. மலஇஹி. சலாசில, லாம நீட்டக்கூடாது. இந்த அலிஃப் ஓதக்கூடாது. சலாசில, என் பின்னால் ஓதிக்கொண்டு வாருங்கள். நபுலுவ, நபுலுவ நீட்டக்கூடாது. லித்தத்துலுவ, லித்தத்துலுவ. லன்னதுஉவ, லன்னதுஉவ, இந்த அலிஃபை உச்சரிக்க கூடாது. கவாரீர, கவாரீர. சமூத, சமூத. அஃப இம்மாத்த, பாருங்க, இந்த ஃபாவை நீட்டக்கூடாது. அஃப இம்மாத்த, மீமை நன்றாக அழுத்தி ஓத வேண்டும். என் பின்னால் ஓதுங்கள். அஃப இம்மாத்த. தொடர்ந்து என் பின்னால் ஓதுங்கள். ல இலல்லாஹி, லாம நீட்டாமல் ல என்று ஓத வேண்டும். ல இலல்லாஹி. லியர் பூவ, லியர் பூவ. வல அவுலஉ, லாம நீட்டாமல் வல என்று கட்டாயம் ஓத வேண்டும். வல அவுலஉ. அடுத்தது ல அதுபஹன்னஹு, நூனு சத்து நல்லா அழுத்தி ஓத வேண்டும். இங்கே சின்ன மத்து போட்டிருக்க 4 அலிஃபை நீட்ட வேண்டும். இந்த ஹாவை நீட்டணும். பாருங்க, இப்போ ல அதுபஹன்னஹு, இந்த லாம நீட்டக்கூடாது. ஏன்னா அந்த அலீஃப்க்கு மேலே ரவுண்டு போட்டிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் இந்த அலீஃபை ஓதக்கூடாது. ஏன்னா அலீஃப்க்கு மேலே இன்ட்டு போட்டிருக்கு. திரும்ப நான் ஓதுறேன். ல இலல் ஜஹீமி, ல இலல் ஜஹீமி. நபஇல் முர்சலீன, பாவ நீட்டக்கூடாது. நபஇல் முர்சலீன. என் பின்னால் ஓதிக்கொண்டு வாருங்கள். குர்ஆனில் இது ஒரு முக்கியமான இடம். சூரா 49 வசனம் 11, குர்ஆன் பக்கம் 719 பாருங்க. இந்த மாதிரி போட்டிருக்கோம். பிஇஸ லிஸ்முன்னு போட்டிருக்கோம். இப்படியே இருக்கும். இப்போ எப்படி ஓதலாம்? இதை 2 மாதிரி ஓதலாம். பிஇஸ லிஸ்மு என்றும் ஓதலாம், பிஇஸல் இஸ்மு என்றும் ஓதலாம். நல்லா கவனிங்க. இந்த மாதிரி போடப்பட்ட வார்த்தைகளை 2 விதமாக ஓதலாம். நான் ஓதி காமிக்கிறேன். பிஇஸல் இஸ்மு, பிஇஸல் இஸ்மு என்று 2 விதமாகவும் ஓதலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.